Hi, vanakkam, welcome back viewers, welcome back to my channel Min Trader. Forex market gold easy நம்ம software through உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். இதில் lows உங்களுக்கு கரெக்டாக கம்மி பண்ணலாம், அதே மாதிரி ரிவர்சல் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்க்கும்போது மார்க்கெட் இன்றைக்கெல்லாம் 3 டேஸாக கண்டினியூஸ் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்காரு. மார்க்கெட்டு மார்னிங்கில் ஒரு பை போயதுக்கு அப்புறம் கொஞ்சம் டவுன் போயிடுச்சு. ஆனால் நம்ம சாஃப்ட்வேர் അവിടെ காட்டி கொடுத்துட்டு அதோட செல்ட்ரேட் எல்லாம் திரும்பி மேலே இருந்து கரெக்டாக അവിടെ காட்டி கொடுத்துட்டு അപ്പോൾ ഒരു ഡൗൺ പോകുമ്പോൾ നമുക്ക് തിരുമ്പി ഏറുമാ തിരുമ്പി കീഴே ഇറങ്ങുമോ നമുക്ക് കറക്റ്റാக ஐடென்டிஃபை சாஃப்ட்வேரில் நம்ம சாஃப்ட்வேர் 8.1ல் கரெக்டாக பண்ணலாம். இப்போ இன்றைக்கி கோல்டு பார்க்கும்போது நமக்கு ட்ரேடு நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 தான் இது. இப்போ இதில் பார்த்துட்டா இப்போ இது கண்டினியூஷன் மார்க்கெட்டில் பையில் கீழே பார்த்துட்டா அது க்ரீனாக இருக்குது, ஆனால் பை தான் அது 3 டேஸாக மார்க்கெட்டு கண்டினியூஷன் தான் பை போயிட்டுருக்காரு. இப்போ உங்களுக்கு 30 மினிட்ஸ் 1 ஹவர் பார்த்துட்டா உங்களுக்கு நல்லா தெரியும். 1 ஹவரில் லேட்டஸ்ட் பை சிக்னல் கொடுத்தது அப்ராக்சிமேட் 11 தான். 2911 கொடுத்துருக்கு. இப்போ கண்டினியூஷனாக மார்க்கெட்டு பையில் 34 பாயிண்ட்ஸ் பையில் போட்டிருக்காரு. இப்போ கரண்ட் ரேட்டு காட்டுது உங்களுக்கு இந்த கோணல் பார்க்கலாம். ஓகே, அப்போ இது நம்ம சிக்னல் கொடுக்கும்போது இந்த சிக்னல் வரும்போது நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் செக் பண்ணோம். இது ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேண்டில் கலர் இப்போ சிக்னல் வரும்போது நம்ம பை சிக்னல் கொடுத்துட்டா டீட்டெயில்ஸ் மேலே கொடுக்கும், அந்த டைம் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட். இப்போ இந்த லேட்டஸ்ட் சிக்னல் கொடுத்து 3 o'clock தான், அது 46 தான் கொடுத்தது, அது கீழே டார்கெட் போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடியும் பை போகுது. இப்போ இது சிக்னல் எடுக்கணும்னா இது கன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும், இது கேண்டில் கலர் பார்க்கணும், கீழே கன்ஃபர்மேஷன் பார் பார்க்கணும். இது ரெண்டும் ஓகே இருந்தால் செகண்ட் கேண்டில் ட்ரேட் எடுத்துக்கலாம். இது பை கன்ஃபார்ம் பை இருந்தால் நமக்கு அந்த பொசிஷனில் அந்த டைம்லேயே நமக்கு தைரியமாக ட்ரேட் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டா இது பை வந்ததுக்கப்புறம் கீழே ரெட்டாக ஆகிடுச்சு, ஆனால் க்ரீன் வந்தது இந்த போர்ஷனில் தான். அது பார்த்துட்டா 2902 நல்லா மேலே ஏறிட்டு. அப்போ அது க்ரீன் கண்டினியூஷன் ஆனால் மார்க்கெட்டு பையில் தான். இப்போ திரும்பி கீழே இறங்கும்போது அந்த லைன் ரெட் ஆகுமே, லைன் ரெட் ஆகிடுச்சா கீழே க்ரீனாக இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருந்தால் வேணும்னா கட் பண்ணலாம். ஆனால் சாஃப்ட்வேர் என்ன கொடுக்குறேன்னா கீழே க்ரீனாக இருந்தால் தைரியமாக இனியும் மேலே இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு வேணும்னா எக்ஸிட் பண்ணிட்டு திரும்பி ஏறும்போது செகண்ட் என்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த டைமில் சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி கொடுக்குமே. அப்போ அல்லாந்த உங்களுக்கு சைடுவேஸ் அந்த கலர் சேஞ்ச் மாதிரி வரும்போது எக்ஸிட் பண்ணலாம். அல்லாந்த பேஷன்ஸ் இருந்தால் தைரியமாக கீழே க்ரீனாக இருந்தால் தைரியமாக உங்களுக்கு பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி வந்த செல்லு அதை கீழே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அந்த மார்க்கெட் ரெட்டெல்லாம் அது செல் இல்லைன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு 5 மினிட்ஸ் பார்க்கும்போது 5 மினிட்ஸில் அப்படி ட்ரேடு கொடுத்தது. இப்போ 5 மினிட்ஸ் பார்க்கும்போது 5 மினிட்ஸ் அவுட் செல் கொடுத்தது. இந்த கேனில் ட்ரேட் எடுத்துக்கிட்டேன் 3.8 எடுத்துகிட்டு மார்க்கெட்டு நல்லா கீழே போயிட்டு 3.5 வரை போயதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறிட்டு எகெயின் மார்க்கெட்டு கீழே வந்துட்டு 3.3 வரை கீழே போயிடுச்சு. இப்போ நல்லா ப்ராஃபிட் வந்தது. ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டே எடுத்துக்கணுன்னா இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் கம்பேர் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் ஆக்குரசி 31 ஹவர் தான். அந்த 31 ஹவர் தான் நம்ம சாஃப்ட்வேர் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஆக்குரசி வரும். ஓகே, அப்போ இந்த மாதிரி நமக்கு கலர் சேஞ்ச் வந்தால் இப்போ ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான், ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ஆக்குரசி இருக்குது 80-90 வரை உங்களுக்கு ஆக்குரசி இந்த சாஃப்ட்வேரில் கிடைக்கும். லைவாக உங்களுக்கு டெமோ பார்க்கணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருங்க.